ஓய் புண்ணா ஏய் சொல்லு அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவளை விட்டுருங்க. எங்க அந்த ப்ரூஃப் சீக்கிரம் சொல்லு இப்படி சொல்லனா உன் உயிரை எடுத்து சொல்ல மாட்டல I'll kill you ஓய் ஐயோ வேண்டாம். ஐயோ ஓய் அவளை சொல்லு ஐயோ, தம்பி ஏய் வேண்டாம். ஏய், ஓய் ஏய். ஏய் மரியாதை உண்மை சொல்லு இல்ல இவனை வெட்டி போட்டுருவேன் டேய் அவளை ரேப் பண்ணுங்கடா பண்ணுங்க ஏய் என்னடா வாய்மூடு ஏய் இங்க பாரு உன் கண்ணு முன்னாடி எப்படி சாவறான்னு பாரு டேய் ஆசிட் பாட்டில் எடுத்துட்டு வாங்கடா உன் ஃபேமிலி உன் கண்ணு முன்னாடி சாக போகுது ஐ நீட் தட் ப்ரூஃப்ஸ் டெல் மீ சொல்லு ஏய் சொல்ல மாட்டியா அப்படின்னா உன்னை கொன்றுறேன் ஓய் அண்ணே வேணாம். ஓய் ஏய் நம்ம கொல்ல வேண்டியது அவங்கள இல்ல அவங்க கிட்ட இருக்க நம்மள பத்தின ஆதாரத்தை. இவன் மட்டும் செத்து போனா நமக்கு ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் அமைதியா யோசிங்க அண்ணே. Shiva, correct. You are right. That's why I like you. Shiva, good. Sabash. இனிமே இவளை நீ ஹேண்டில் பண்ணு. எப்படியாவது அவகிட்ட இருந்து உண்மை வரவே. ஓகே? எப்படியாவது சொல்லவே. சொல்லுங்க பாய். இப்ப அந்த வேலையில தான் இருக்கும். டேய் வாங்கடா. சொல்றா சொல்றால. ஏய் நீ பேசியாகணும் இல்லன்னா என்னோட கத்தி பேசுண்டி. முதல்ல இந்த கத்தி உன் கால்ல இறங்கும், அப்புறம் தொடைய கிழிச்சுக்கிட்டு அப்படியே மேல போகும். சொல்லு ஆதாரங்கள் எங்க சொல்லுடி. வேண்டாடா. ஏண்டா வேண்டாம். ஏண்டா தப்புடா. பாவம்டா. பாவம் தப்பா? என்னடா இது நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. ஒருத்தங்களோட மரணம் நம்மளோட வாழ்க்கையா? நம்ம ஆயுதம் மாதிரி நமக்கு எந்த ஃபீலிங்கும் இருக்க கூடாது சொல்லி இருக்கியடா. அப்புறம் இப்ப என்னடா புதுசா பேசுற நீ? சொல்லுடா. 1 மணி நேரம் டைம் கொடு. 1 மணி நேரம் நான் சொல்றேன். உன்னை விட்டா என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு எனக்கு யாரா இருக்கா? நீ அடிக்க சொன்ன அடிச்சேன், கொல்ல சொன்ன கொன்ன. இப்ப விட சொல்ற விட்டுட்டு போற. டாக்டரும் நர்ஸும் வந்திருக்காங்கண்ணா. ஹாய் சார், இந்த மிஷன் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும் சார். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா எங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் சார். ஓகே, டோன்ட் வரி. உங்களுக்கு பயந்துட்டு தான் சார் நாங்க இதை செய்யறோம். இந்த ரூம் தான். எல்லாம் ரெடியா? ரெடி சார். நல்லா செக் பண்ணிட்டீங்களா? அதை கொடுமா. சார் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க சார் ப்ளீஸ். ஓகே.
சிவா சொல்லுங்கண்ணா. சீக்கிரமா வந்து என்ன பாரு. வந்துடுறேன். இந்த ஐஸ்கிரீம் வண்டியில நமக்கு என்னடா வேலை? முதல்ல குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்க, இப்ப ஐஸ்கிரீம் வண்டி எடுத்துட்டு வராங்க. பார்க்கலாம் என்னவா இருக்கும். ஆமாண்டா, கரெக்டா சொன்னடா. ஏய், என்ன பண்ற? உண்மையிலேயே நீ சமடி. ஐ லவ் யூ. என்னண்ணா அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அந்த துரோகிய பத்தி டிஎஸ்பி கிட்ட இருந்து போன் வந்துச்சு. இந்த மொத்த கேங்லயும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உனக்கு தான் கொடுக்கறேன். உன்னை தவிர வேற யாரு மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னோட மூளை மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இப்ப என்ன ஆச்சாண்ணா? என்ன ஆச்சா? டிஎஸ்பி போன் பண்ணி அந்த பொண்ணு தான் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. ஆனா அது வெறும் டவுட் மாத்திரம் தான். யுவதாவை விட சொன்னல. அவளை நீதான் கொல்லணும். நான் சொல்றதை கேளுங்கண்ணா. நம்ம பிசினஸ்ல பர்சனல் எமோஷன்ஸ்க்கு எந்த இடமும் கிடையாது. ஒருவேளை துரோகம் பண்றது ஒரு பொண்ணுனா அது யுவிதாவா இருக்காது. இவளா இருந்தா? What the fuck? Nonsense. என்ன துரோகிங்கறியா? ஊளவர காப்பாத்திக்க என்ன மாட்டி விடுறியா? அவன் பேசிட்டு இருக்கா, நீ அமைதியா இருக்கியா டார்லிங்? ஏய், ரீத்து பத்தி ஏன்டா தேவையில்லாம தப்பா பேசுற? உன் கேம்ஸ் இங்க நடக்காதுடா. சொல்லு. உனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாருன்னு நீ சொல்றதெல்லாம் செய்வாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? You bastard. இவதான் அந்த துரோகி. இவளேதான் கேவலமான பொறுக்கி. இப்பதான் டிஎஸ்பி கன்ஃபார்ம் பண்ணாரு. என்ன கொல்றதுக்கு துபாய் சட்டர்ஜி கிட்ட 10 கோடி வாங்கியிருக்கலாம். இந்த ஃபீல்டுல எவரையும் நம்ப கூடாதுன்னா அரை மணி நேரமா என்னால எதையும் சரியா யோசிக்க முடியல. ஏய், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கம் ஆன், என்ஜாய் பண்ணுங்க. போதும். 1 மணி நேரத்துக்கு டான்ஸ், கூத்து, பாட்டு எல்லாம் ஸ்டாப். பிஜு, சிவா அண்ணன் வந்துட்டாரு, போய் ரிசீவ் பண்ணிக்க. இப்ராஹிம் பாய். ஹாய், வெல்கம் அண்ணா, வெல்கம். வாங்க போலாம். அண்ணா, இப்போ நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அண்ணா, இது உங்க இடம்ண்ணே. அட பாண்டி சித்தப்பா, எப்படி ரொம்ப இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. அண்ணன் வந்துட்டாரு. யுவிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குல்ல? குட். ஏய், எல்லாரும் போங்க போங்க போங்க. ஏய், போங்க போங்க, வெளியே போங்க. ஓ, வெளியே. இதான் இந்த விஷயத்தை காட்டுறதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அழகில் தர்மசேத்திரத்தில் நடக்குது இங்க சம்ஹாரம். முதலும் இங்கே மொழிவா சொல்லும் ஓங்காரம்.
திக்கித்தளறி நின்னாலும் மரண கீதம் மோயாது மாய சலனம் தேடும் இந்த பூலோகம். யுவிதா அதை என்கிட்ட கூட நான் எடுத்துட்டு போறேன். இவர் ராணி அண்ணா ரைட் ஹேண்ட் போக விட. ஆமாண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. முதல்ல நான் பாம்பே வரேன், அதுக்கப்புறம் அங்கிருந்து என்ன சிவா அண்ணே, இவன் சிவா என் நண்பன். வணக்கம் அண்ணா. ரொம்ப டேலண்டானவன். அப்படியா? அப்புறம் வேற அண்ணே, என்ன? எல்லாமே நம்ம கையில இருக்கு. நாம எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, இங்க ஒரு வாட்டி பாப்போமே. பாருங்க. ஓ, பாத்தீங்களாண்ணே, இதை விட அதிகமான பவர்ஃபுல் பாம்ஸ் எல்லாம் மேஜிக்கல் லாக்கரை சிட்டியில வச்சுட்டேன். இதை விட அதிகமான பவர்ஃபுல். ஜனங்க அத மேஜிக்கல் லாக்கர்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா இதுதான் அந்த பாம்ஸ். நாளைக்கு காலையில இந்த உலகம் ரத்த வெள்ளம் ஆயிடும். அவ்வளவு பெரிய பயங்கரவாதம் நடக்க போகுது. எல்லா பக்கமும் ரத்த ஆறு ஓட போகுது. அப்புறம் அடுத்தது? ஏய், இது உங்களோட அடுத்த ஒண்ணு. பிரமாதம். அண்ணா, இந்த குழந்தைங்க எல்லாம் அனாதாசிரமத்துல இருந்தவங்க. இவங்க பாடியில பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு, அதாவது ஜனவரி 26, மினிஸ்டர் சார் அனாதாசிரமத்துக்கு வரும்போது பிளாக் ஹோஸ்டிங்க்கு வருவாரு. ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே ஓ அப்படியே சுக்குநூறு ஆயிடுவாரு. அப்புறம் அண்ணன், இந்த பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குல்ல, இதை எந்த ஒரு மெட்டல் டிடெக்டரும் டீகோட் பண்ணவே முடியாது. யாராலையும் முடியாது. நெஞ்சை